இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா லைட் எல்லாம் கலர் மாறி மாறி சுத்துறத பார்க்கக்கூடியமா இருக்கு. எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு லைட்டை வந்து இந்த பெரிய ஒரு தேசத்துல செஞ்சிருப்பாங்கன்ட்டு எங்களுக்கே குழப்பமா இருக்கு. ஆனா பார்க்க ரொம்ப ஒடியா இருக்கு, என்ஜாய் பண்ணக்கூடியமா இருக்கு. நீங்களும் இரவு நேரத்துல வந்தீங்கன்னு சொன்னா வர்ண லைட்டுகள ரசனையை நீங்களும் ரசிக்கலாம். இப்ப நாங்க எங்க நிக்கிறோம்னு சொல்லி பார்த்தா சோன்செலிசேன்னு சொல்லக்கூடிய எங்களால அந்நியாவுலகன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில நிக்கிறோம். இந்த பகுதியின் அழகு ரசிக்கிறக்காக தான் வந்திருக்கிறோம். பார்த்தாலே அழகா இருக்கு. இந்த ரோட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்னதான் பெரிய ஆக்களா இருந்தாலும் இந்த லைட் வெளிச்சங்களை பார்க்க உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. நீங்களும் இப்படி பார்க்கணும்னு சொன்னா இந்த இடத்துக்கு வாங்க. அது மட்டும் இல்ல இது போன்ற நல்ல நல்ல விடயங்களை தெரிஞ்சு கொள்ள எங்கள்ட பேச்சை வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தா 12 ரோட்டுகள் வந்து சந்திக்கிற ஒரு இடமா காணப்படுது. அது மட்டும் இல்லாம டிசம்பர் மாசம் வந்தாலே இவ்வளவு ஒளி வீசக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னா அது இந்த சோன்சலிசை பகுதியா. இந்த இடத்தை தான் நாங்க பாக்குறதுக்காக வந்திருக்கோம். சோ நீங்களும் எங்களோட சேர்ந்து பார்க்கலாம் பாங்க. இதுதான் அந்த சோன்சலிசை பகுதி அணியாவிளக்குன்னு சொல்லக்கூடியது. இந்த ரோட்டை பாத்தீங்கன்னு சொன்னா 12 வீதிகள் சந்திக்கக்கூடிய ஒரு சுற்றுவட்ட பாதையா காணப்படுது. எத்தனையோ கிலோமீட்டருக்கு அங்கால வரைக்கும் லைட்டால சொடிச்சிருக்காங்க. பிரான்சின் அழகு ஒட்டு மொத்தமா மெருகூட்டுற வகையில் அமைஞ்சிருக்குது. புதுவருட கொண்டாட்டங்களுக்குரிய வர்ண லைட் சோதனைகள்ல மிக முக்கியமான இடங்கள்ல இதுவும் ஒன்று. இந்த இடத்தின் முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி பார்த்தா பிரான்சின் சுற்றுலா தலங்கள்ல இதுவும் ஒரு பகுதியாக காணப்படுது. அணியா விளக்குன்னு சொல்லக்கூடியதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த தீபம் வந்து எப்பவுமே அணியாம இருக்கும். அதான் அணியா விளக்குன்னு சொல்றாங்க. நடு ரோட்ல இருந்து இந்த லைட்டுகளை பாக்குறதோட இந்த அணியா விளக்குன்னு சொல்லக்கூடிய சோன்சலிசேன்ற தூணை பாக்குறது ரொம்பவே அழகா இருக்கு. ரொம்பவே நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போறாங்க. பிரான்சின் சுற்றுலா தலங்கள்ல மிக முக்கியமான ஒரு இடமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சோன்சலிசே பகுதி மட்டும் இல்ல, அங்கால பார்த்தா ஈபிள் டவர் கூட எங்கிட்ட கண்ணுக்கு தெரியுது. லைட் வெளிச்சத்துல ஈபிள் டவர் எப்படி மிளிர்ந்து பாருங்க. இதே மாதிரி நீங்களும் பிரான்சின் இடத்தை சுத்தி பாருங்க, நல்ல என்ஜாய்மெண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம பிரான்ஸ்ல எங்க பார்க்கணும் என்ன செய்யணும்ன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள தொடர்ச்சியா எங்களை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி உறவுகளே.